நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ஏன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக அறிமுகம் செய்கின்றார். அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்துக்கும் ரஹ்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் குர்ஆனை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்காக அவர்களை நேர்வழி பெறுவதற்கு, மக்கள் நேர்வழி பெறுவதற்கு, மக்கள் நேர்வழி அடைந்து கொள்வதற்காக நாம் குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களுக்காக மாத்திரமல்ல, முழு மனித சமூகத்துக்கும் நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே உலகத்தை தாண்டி எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்துக்கும் ரஹ்மத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். முஸ்லிம்களையும் தாண்டி முழு மனித சமூகத்துக்கும் இந்த ஆலமீனுக்கே ரஹ்மத்தாக அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் மட்டும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஒருவர் எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைத்துக்கும், அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி, அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தலைவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் அப்படித்தான் அறிமுகம் செய்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதோ அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸின் ஊடாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்த நாம் இந்த உலகத்துக்கு அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற உண்மையை, யதார்த்தத்தை மிக தெளிவாக ஆணித்தரமாக உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர். முழு உலகத்துக்கும், அதாவது முழு உலக மக்களுக்கும் அவர் உரிமையானவர். அதாவது முழு உலக மக்களும் அவரை பின்பற்றலாம், அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கலாம். இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றியாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உரிமை கொண்டாட முடியும், சொந்தம் கொண்டாட முடியும். எனவே முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரராக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ஏதோ நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில், நாம் ஈமான் கொண்ட முஸ்லிமாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வை நாங்கள் படித்தாலும் அதையும் தாண்டி மேலும் நாங்கள் அதை விரிவாக ஆழமாக படிக்க வேண்டும். அதே போன்று அடுத்த சமூகத்துக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிற மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமூகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இது எம்முடைய கடமை. நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பொது வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று அனைத்து பகுதிகளையும் நாம் ஏதோ ஓரளவு அறிந்து வைத்தாலும் நாம் முழு மனித சமூகத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை எத்தி வைப்பது எம் மீது கடமையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டும் என்ற அந்த யதார்த்தத்தை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், لقد كان لكم في رسول الله أسوة حسنة لقد كان لكم في رسول الله أسوة حسنة ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. لقد كان لكم في رسول الله أسوة حسنة ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சூரா அல்-அஹ்ஸாபினுடைய 21வது வசனத்திலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி என்பதை யார் சொல்லுகிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே யாரை அல்லாஹ் தஆலா இந்த முழு மனித சமூகத்துக்கும் தலைவராக, முன்மாதிரியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவரை நாம் முன்மாதிரியாக அனுப்பி வைத்திருக்கிறோம், உங்களுக்கு முன்மாதிரியாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்தி, இதோ எங்களுடைய தூதர் இருக்கிறார், இந்த தூதரை நீங்கள் முன்மாதிரியாக வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள், மறு உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்னவென்றால் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், மறு உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுப்பது ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் கடமை. அதையும் தாண்டி இந்த உலகத்திலே வாழ்கின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அழகாக படித்தால், அதை ஈமான் கொண்டு அதன்படி வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி சொல்கின்றான்? وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுவாரோ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமாக வாழ்வதாக இருந்தால் அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவனாக இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க முடியாது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பதுதான் அல்லாஹ் எமக்கு சொல்லுகின்ற யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஒரு மனிதர் நான் குர்ஆன் மட்டும் எனக்கு போதும் என்று நினைத்தால் அவர் வழிகட்டிலே சென்று விடுவார். ஏனென்றால் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் நேசிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே நபியை நேசிக்காத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றாத எவரும் குர்ஆனை பின்பற்றியவராக இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது நிறைய இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசுகிறான். குர்ஆனிலே பல இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா மிக மிக ரத்தின சுருக்கமாக இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி என்பதை நாம் பல கோணங்களில் பார்க்க முடியும். உதாரணமாக உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார், அல்லது உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க மனிதர் இருக்கிறார், உலகத்திலே ஒரு சாதனையாளர் இருக்கிறார் என்றால் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு துறையில் மட்டும்தான் சாதித்திருப்பார். ஒரு ஆன்மீகவாதியை நாம் காட்டலாம், அதே போன்று ஒரு அரசியல்வாதியை காட்டலாம், ஒரு வணிக அதாவது வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்தவரை காட்டலாம், கல்வியிலே, ஞானத்திலே, அறிவிலே, நிர்வாக திறமையிலே என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு துறையிலே நாம் காட்டலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக எல்லா துறைகளிலும் சாதித்தவராக நாம் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக, தலைவராக, யார் அவரை பார்த்தாலும், யார் அவரை ஒரு தலைவராக பார்த்தாலும் அவருக்கு முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இமாமாக பார்த்தால் முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆலிமாக பார்த்தால் முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாணவராக பார்த்தால் முன்மாதிரி இருக்கிறது. ஜிப்ரீலுக்கு மாணவராக இருக்கிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆசிரியராக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்தால் அதிலே முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழில் நடவடிக்கைகளை பார்த்தால் அதிலே முன்மாதிரி அவர் வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பார்த்தால் அதிலே அவர் முன்மாதிரியை பெற்றுக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை பார்த்தால் அதிலே முன்மாதிரியை பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே ஒரு மனைவியோடு கணவன் எப்படி வாழ வேண்டும் என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அதிலே முன்மாதிரி இருக்கிறது. இப்படி வாழ்க்கையினுடைய அனைத்து கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்மாதிரி என்று சொன்னால் ஒரு மனிதனை எடுத்தால் அவர் அழகுல முன்மாதிரியாக இருப்பார், அல்லது ஒரு நடனத்தில் முன்மாதிரியாக இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு மார்க்கம் தவிர்ந்த ஒரு முன்மாதிரியை வைத்து இவர்தான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்கிறோம், என்னுடைய ஹீரோ என்று சொல்கிறோம். எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நேசர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய உயிரை விட நேசத்துக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வாழ்க்கையில எந்த கட்டத்தில் இருந்து யார் பார்த்தாலும் அவருக்கு நிச்சயமாக படிப்பினை இருக்கிறது. அப்படி ஒரு முன்மாதிரி விட்டுச்சினார். அதனால்தான் மைக்கேல் ஹெஜ்ஹார்ட் என்ற எழுத்தாளர் அவர் தி 100 என்ற நூலை தொகுத்த பொழுது இந்த உலகத்திலே சாதனை படைத்த 100 பேரை அடையாளப்படுத்தி அதிலே முதலாவது இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வைக்கிறார். அவர் அதில் எழுதுகின்ற பொழுது எல்லா மனிதர்களும் உலகத்திலே சாதனை படைத்த எல்லோருமே ஏதோ ஒரு துறையில் தான் சாதனை படைத்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து கதாபாத்திரங்களையும், வாழ்க்கையினுடைய அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து அதிலே செவ்வனே அதிலே வெற்றி கண்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கையில நீங்க எந்த துறை எடுத்தாலும் அதிலே முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார்கள், அதிலே வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை காணவில்லை. எல்லா இடத்திலுமே ஒரு தளபதியாக, ஒரு இமாமாக, ஒரு அரசனாக, ஒரு அறிஞனாக, ஒரு மாணவராக, ஒரு குடும்பஸ்தனாக, தனி மனிதனாக, சமூகத்தில் ஒரு பிரஜையாக, சுப்ஹானல்லாஹ், நற்குணத்தினுடைய உயர்ந்தவராக. எப்படி என்றால் யார் இவருக்கு முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்தது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்திலேயே பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரே ஒரு குறையற்ற மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால், மனிதர்களே நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால், யாராவது ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் பின்பற்றாத வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுக்காத வரை நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று வாயால் மாத்திரம் சொல்வதில் எந்த பலனும் கிடையாது. எனவேதான் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே பின்பற்றப்பட தகுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற உண்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது நாம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு பல கோணங்களை நாம் வாழ்க்கையிலே பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீதாவிலே முதலாவது அவர்களை எப்படி முன்மாதிரியாக எடுப்பது. ஒரு மனிதன் முன்மாதிரியாக எடுப்பதற்கு பல கட்டங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையானது சிரேஷ்டமானது நம்பிக்கை, ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ்வின் மீது அவர்கள் முழு பொறுப்பையும் சாட்டினார்கள். எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை விட்டு அவர்கள் ஒதுங்கவில்லை. அல்லாஹ்வின் பக்கமே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்ததிலிருந்து அதற்கு முன்னால் இருந்து அதற்கு பின்னால் வரை எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இந்த மனித சமூகம் பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அக்கீதா சார்ந்த விஷயம். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனை பின்பற்றுவான். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். எனவேதான் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமான் சார்ந்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குறித்து கேட்கப்பட்ட பொழுது, கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பண்பாடு எல்லாம் குர்ஆனாக இருந்தது. அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் குர்ஆனை பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய செயல் வடிவம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய செயல் வடிவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சான்று பகர்கிறார்கள். யார்? கணவனை பற்றி மனைவி சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவேதான் ஒரு மனிதன் அந்த ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன், மூன்று விடயங்கள், மன் குன்ன ஃபீஹி, அந்த மூன்று விடயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக இருப்பார். மூன்று விடயங்கள் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுவார். அதிலே சிரேஷ்டமானது முதலாவது என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும், அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்தாலும் அவன் முஷ்ரிக், முஹம்மது ரசூலுல்லாஹ் எடுத்தாலும் முஷ்ரிக். ரெண்டையும் சேர்த்து எடுப்பவன் மூமின். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பிரிக்க முடியாது. எனவேதான் ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, ஏனைய உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களை விடவும், தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, எல்லோரையும் விட நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹும் ரசூலும் ஆகாதவரை ஈமானுடைய சுவையை உங்களால் சுவைக்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை சுவைக்கணும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிக்கின்ற ஒரு மனிதன் அவர் நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயத்தை அங்கே பூர்த்தி செய்கிறான். அவன் நம்பிக்கையிலே ரசூலுல்லாஹ்வை முழுமையாக எடுத்துக்கொண்டவனாக ஆகிவிடுவான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் ஸஹீஹுல் புகாரியினுடைய 16வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்ற உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர. கீல உமையா அபா யா ரசூலல்லாஹ், மறுத்தவன் யார் யா ரசூலல்லாஹ்? கால மன் அதாஅனி தகலல் ஜன்னah வ மன் அஸானி ஃபக்கத் அபா, யார் எனக்கு கட்டுப்படுகிறானோ அவன் சொர்க்கம் செல்வான். மன் அதாஅனி தகலல் ஜன்னah, எனக்கு கட்டுப்படுவன் அவன் சொர்க்கம் செல்வான். வ மன் அஸானி ஃபக்கத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர்தான் மறுத்தவன். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்பிக்கை சார்ந்து அக்கீதாவினுடைய ரோல் மாடலாக நாம் எடுக்க வேண்டும். அவரை தவிர வேறு யாரிடமும் நமக்கு படிப்பினை கிடையாது. நம்பிக்கை விடயத்திலே, ஈமானுடைய விஷயத்திலே, அக்கீதாவுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எப்படி நம்பினார்கள், வாழ வைத்தார்கள். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு மிகச் சிறந்த அனுகூலமாக உதவியாக இருப்பது அவர்களை நாம் நேசிப்பது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிபான ஒரு அம்சம். எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நேசிக்காத ஒரு மனிதன் அவரை பின்பற்றுவதிலே அசௌகரியங்களை காணுவான். எப்பொழுது நேசம் பூர்த்தியாகி விட்டதோ அப்பொழுது அவன் அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நான், அதாவது உங்களுடைய பெற்றோர், மின் வாலிதிஹி வ வலதிஹி, அவருடைய பிள்ளை, முழு மனித சமூகத்தையும் விட நான் ஒருவருக்கு மிக நேசத்துக்குரியவராக ஆகாதவரை அவர் ஈமான் கொண்டவராக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் விட நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நேசித்தால் என்ன நடக்கும்? அவரை பின்பற்றுவார். அவரை பின்பற்றுவதிலே முதன்மையானது எது? நம்பிக்கை, ஈமான், அகீதா. அகீதாவில் ஒரு மனிதன் பிழையாக இருந்து கொண்டு அவன் வேறு எந்த பகுதியில் சிறப்பாக இருந்தாலும் அவன் முஃமினாக இருக்க முடியாது. அகீதா என்பது அடிப்படையான அம்சம், ஈமான் என்பது அடிப்படையான அம்சம். அதிலே அந்த ஈமானை வலுப்படுத்தக்கூடிய, அகீதாவை வலுப்படுத்தக்கூடிய பிரதான அம்சம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதனாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரையும் விட மேலாக மதித்தார்கள். தன்னுடைய உயிரையும் விட மேலாக மதித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக மதித்த காரணம் என்னவென்றால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை ஒரு கட்டளையாக சொல்கிறான். அது ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு மேலாக நேசிக்காதவரை ஒரு மனிதனுடைய ஈமான் அகீதா பூர்த்தியாகாது, அகீதா சீராகாது என்பதை அந்த நபித்தோழர்கள் அறிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர்களை அப்படி நேசித்தார்கள். இந்த சஹாபி எடுத்தாலும் சரி, அது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்மார் பின் யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அஜ்மஈன் இவர்களை எடுத்துக்கொண்டால், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபி வக்காஸ், அதே போல அப்துல்லாஹ்க்களை எடுத்துக்கொண்டால் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அஜ்மஈன், அதே போன்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரலியல்லாஹு, அபூ பைத் இப்னு ஜர்ராஹ், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அஜ்மஈன். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்த சஹாபாக்கள் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, பிலால் ரலியல்லாஹு சொர்க்கவாதி. அப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாம், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, சுப்ஹானல்லாஹ். அவருடைய தாய், அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி எல்லோருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எல்லாம் ஏன் நேசித்தார்கள்? ஈமான், இது நம்பிக்கை, இது அகீதா. எனவே அந்த நேசம் உண்மையானதாக இருந்தால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அல் இத்திபா. ஹுப் இருந்தால் அது இத்திபாவாக மாறும். வெறுமனே நான் நேசிக்கிறேன் என்கிறோம், ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் செய்து காட்டிய வணக்கங்கள், வழிபாடுகள் எதிலுமே அவரை பின்பற்றுவது கிடையாது என்றால் இது நேசம் அல்ல, இது வேஷம். நேசம் இருந்தால் இத்திபா இருக்கும், இக்திதா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அவர் முன்மாதிரியாக கொள்வார். அல்லாஹ் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது அம்சம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கையின் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், ஈமானுடைய முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், அகீதாவினுடைய முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். இப்படி எடுத்துக்கொண்டால் நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்போம். நேசித்தல் என்பது பின்பற்றுதல் என்பதனுடைய அடித்தளம். நேசம் இல்லாமல் பின்பற்றுதல் என்பது கிடையாது. எனவேதான் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேசம் இல்லாமல் பின்பற்றுதல் என்பது கிடையாது. பின்பற்றுதல் இல்லாமல் வெறும் நேசம் மாத்திரம் அதுவும் போதாது, அதுவும் கிடையாது. அது நேசமாக கருதப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வணக்க வழிபாடு இபாதத்திலே முன்மாதிரியாக எடுப்பது அகீதா. இரண்டாவது இபாதா. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் யாரை பின்பற்றி வணக்கம் செய்தாலும் அனைத்துமே நிராகரிக்கப்படும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத எந்த வழிமுறையும், எந்த ஒரு வழிமுறை யார் செய்தாலும் அது நிராகரிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளை தான் நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இரவையிலே ரசூலுல்லாஹ் தொழுவதை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தொழும்படி சொல்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. இரவையிலே நீங்க நின்று வணங்குங்கள் நபியே. அப்ப அல்லாஹ் அங்கே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்துக்கு உயிர் கொடுத்தார்கள், அந்த வசனத்தை வாழ வைத்தார்கள். அவருடைய கால் வீங்கும் அளவுக்கு ஹத்தா தபர்ரமத் கதமாஹு வஃபி ரிவாயத்தின் ஹத்தா தபர்ரமத் கதமாஹு, கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅkhர், அல்லாஹ் உங்களுடைய முன்பாவத்தை மன்னித்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ், பின்பாவத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். பாவமே செய்யாத நீங்க இரவையிலே கால் கடுக்கும் அளவுக்கு, கால் வீங்கும் அளவுக்கு ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க இப்படி சிரமப்பட்டு வணக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஃபலா அகுன ஆபிதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா? சுப்ஹானல்லாஹ். யார் இந்த வார்த்தையை சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இரவு முழுக்க கியாமுல் லைல், இரவு முழுக்க நின்று வணங்குகிறார்கள். இபாதத்துக்களிலே ஒரு முன்மாதிரியாக இருந்து முழு மனித சமூகத்துக்கும் இப்படித்தான் வணக்கம் செய்ய வேண்டும் என்று கடமையை சொல்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையுமே அல்லாஹ் தஆலா மன்னித்திருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குகிறார் என்று சொன்னால், எந்நேரமும் பாவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு, பரலான தொழுகை எடுத்தாலும் சிந்தனைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு வேறு எல்லா சிந்தனையும் நம்முடைய தொழுகையில் வந்துடுது. அப்ப எனவே இப்படி இபாதத்திலே குறைபாடுகளை வைத்துக் கொண்டு எல்லா வணக்க வழிபாடுகளையும் அரைகுறையாக செய்யக்கூடிய நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே. நாம் எங்களுடைய இபாதத்தை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ் உனக்காகத்தான் நான் தொழுதேன் என்று சொல்லி ஒரு தொழுகை எங்களால் கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல சேர்க்க முடியுமா? எந்த சிந்தனையும் இல்லாம நான் இந்த தொழுகையில உன்னை மட்டும் நினைச்சு, உன்னுடைய வசனங்களை மட்டும் நினைச்சு தான் நான் தொழுதேன் அல்லாண்டு நாங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எத்தனை தொழுகை எங்கிட்ட இருக்குது? அல்லாஹ் அதை பத்தி சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்று சொன்னால், ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதேன், இரவு வணக்கம் அவர்கள் செய்தார்கள், தக்பீரை கட்டினாங்க, சூரா ஃபாத்தியா ஓதுனாங்க, சூரா பக்ரா 286 வசனம் ஓதுனாங்க, சுப்ஹானல்லாஹ் 2 ஜுஸ் ஓதுனாங்க. நான் நினைச்சேன் ருக்குக்கு போவாங்க இதை முடிச்சிட்டு, என்றால் இல்ல, திரும்ப நிசா ஆரம்பிச்சாங்க, சூரத்து நிசா. அதுக்கு பிறகு அதை முடிச்சாங்க, சூரா ஆல் இம்ரான். அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 5-6 ஜுஸ் ஓதினார்கள். சில இடங்கள்ல அந்த லஃபுல் வந்து சூரா பக்ரா நிசா ஆல் இம்ரான் வருது, சில இடங்கள்ல சூரா பக்ரா ஆல் இம்ரான் நிசா. சரியான ரிவாயத் வருது சூரா பக்ரா நிசா ஆல் இம்ரான். ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. சுப்ஹானல்லாஹ் ஒரு ரக்காத்திலே 5-6 ஜுஸ்களை ஓதுகிறார்கள். அதுவும் சும்மா ஓத இல்ல. அது ரிவாயத் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸ்பீஹுடைய வசனம் வந்தா தஸ்பீஹ் செய்வாங்க,
பாதுகாப்பு தேடக்கூடிய வசனம் வந்தால் பாதுகாப்பு தேடுவார்கள், நீட்டி நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்திருக்கிற சகோதரர்களே? எங்களை போல அல்ல, நாங்க தொழுதை போல அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலும் பரக்கத் இருந்தது. அதே நேரம் அவர்கள் நீட்டி நிறுத்தி நிதானமாக துஆ கேட்டு அல்லாஹ் புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு கேட்டு தொழுதார்கள் சகோதரர்களே. அப்படி என்றால் இந்த இரவு வணக்கம் எப்படி இருந்திருக்கிறது? அதனால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுறாங்க அதை படிக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க சகோதரர்களே. எனவே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா இப்னு யமான் சஹாபாக்கள் பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாடு, ரசூலுல்லாஹ் எப்படி வணங்குறாங்க தொழுறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கொடுத்தாங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு முன்மாதிரி, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. தொழுகையில் நான் உங்களுக்கு முன்மாதிரி, நான் தொழுவதை போல நீங்கள் தொழுங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அதே போல ஹஜ்ஜில குது அன்னி மனாசிகக்கும், என்னை தொட்டு நீங்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க இபாதத்தில் அவரை முன்மாதிரியாக எடுக்கலாம். பொதுவாக நாம் பார்க்கின்ற முன்மாதிரிகள் எடுத்துக்கொண்டால் நீங்க செய்யுங்க, நீங்க தான் செய்யுங்க, நாங்க செய்ய மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்சுதான் அதை பார்த்து சஹாபாக்கள் படித்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் அதை பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எப்படி இருந்தது, அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது பார்த்தார்கள், படித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இமாமாக நின்று தொழுவிக்கும் பொழுது அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தால் எப்படி நடந்து கொள்வார்கள், அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தொழுகை எப்படி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். எல்லாவற்றிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி இபாதத்திலே விட்டு சென்றார்கள். குறிப்பாக கியாமுல் லைலுடைய வணக்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக கொடுத்திருக்கிறார்கள். இரவிலே தொழக்கூடிய மனிதன், இரவு நேரத்திலே தொழக்கூடிய மனிதன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அதாவது இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதிக்கு அல்லாஹ் வந்து என்னுடைய அடியானே மூன்று அழைப்பை அல்லாஹ் சொல்கிறான். எல்லா தொழுகைக்கும் பள்ளியிலே முஅத்தின் அதான் சொல்கிறார். இந்த தஹஜ்ஜுடைய இந்த கியாமுல் லைலுக்கு அல்லாஹ் அதான் சொல்லி அழைக்கிறான். வாருங்கள், என்னிடம் கேளுங்கள், தருகிறேன், தேவை இருந்தால் கேளுங்கள், பூர்த்தி செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அழைக்கிறான். அந்த நேரத்திலே எழுந்து நின்று தொழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் ஃபர்லான 5 நேர தொழுகைகளையும் எந்த ஒரு தொழுகையையும் விட்டுவிடக் கூடாது. அவன் துஹராக இருந்தாலும் அஸ்ராக இருந்தாலும் மக்ரிப் இஷா சுபஹ் எந்த தொழுகையாக இருந்தாலும் அதை குறித்த நேரத்தில் அவன் தொழுது விட வேண்டும். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட, நேரம் குறித்து தரப்பட்ட வணக்கமாக இருக்கிறது என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக படிப்பித்து தந்திருக்கிறார்கள். எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ஓத வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சுஜூத் செய்ய வேண்டும், ருக்குல என்ன ஓத வேண்டும், சுஜூத்ல என்ன ஓத வேண்டும், தஷஹுத் அத்தஹியாத்துல என்ன ஓத வேண்டும், நாம் தஷஹுத் இருப்பில் இருக்கின்ற பொழுது அதுல என்ன ஓத வேண்டும், தொழுகை முடிந்தால் என்ன ஓத வேண்டும், தொழுகைக்கு முன்னுக்கு வாங்கி எப்படி சொல்லப்பட வேண்டும், இகாமத் எப்படி சொல்லப்பட வேண்டும், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களுமே இபாதத்தில முழு மனித சமூகத்துக்கும் படித்து தந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இபாதத் செஞ்சு போட்டு கடைசியாக அவங்க சொன்னது, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், நான் பெரிய ஒரு ஆள் என்றெல்லாம் சொல்லவில்லை, குறைந்தபட்சம் நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரியினுடைய 1130வது ஹதீஸாகவும் முஸ்லிமுடைய 2819வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, யாராக இருந்தாலும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற நினைத்தால் இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே அவர்களிடம் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் வியாபார நடவடிக்கைகளிலே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். வெறுமனே அகீதாவை மட்டும் பேசிவிட்டு, இபாதத்தை மட்டும் பேசிவிட்டு கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்கின்றவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கவில்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே ஏமாற்றம் செய்வதை தடுத்தார்கள். அதே போன்று வட்டி வாங்குவது, கொடுப்பது, எடுப்பது, அதற்கு சாட்சியாக இருப்பது, கைச்சாத்திடுவது, உதவி செய்வது போன்ற எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஏன்? வியாபாரம் என்பது அது இரண்டு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உள்ளத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றத்தை தடை செய்தார்கள். வெளியிலே தெரிகின்ற பொருட்கள், வெளியிலே நல்லதை வைத்துவிட்டு உள்ளே அசிங்கமானதை வைத்து நிறுத்து கொடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். எனவே முஆமலா கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்கும் அழகான முறையில் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்காக பயிற்றுவித்தார்கள். அதே போன்று நிறைய சஹாபாக்கள் தொழிலதிபர்களாக இருந்தார்கள். அதே போன்று நுபுவத்துக்கு முன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவர்கள் வியாபார வணிக பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று எந்தவித பொய்யும் சொல்லாத, ஏமாற்றம் செய்யாத, ஏமாற்றத்தில் ஈடுபடாத, பொய்யையும் ஏமாற்றத்தையும் தடுத்து தன்னுடைய பொருளாதாரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நடவடிக்கைகளை முன்மாதிரி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலுடைய விஷயத்திலும் சரி, அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து சேர்ந்தாலும் சரி, எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக வைத்தது கிடையாது, மக்களுக்காக கொடுத்தார்கள். எனவே பொருளாதாரம் என்றால் அதை சூறையாடுகின்றவர் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருளாதார நடவடிக்கைகள், வர்த்தக வாணிப நடவடிக்கைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வியாபாரங்களை தடை செய்தார்கள். அனைத்திலும் நோக்கம் என்ன? ஏமாற்றம், அதே போன்று மோசடி இருக்கும் என்றால் அதை தடை செய்தார்கள். இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு
ரசூல் சொன்னாங்க, அதாவது வியாபாரிகள் தங்களுக்கு மத்தியில் உண்மை பேசினால், நீதியாக நடந்து கொண்டால் அதுல பரக்கத் இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உண்மை இல்ல, பரக்கத் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தையும் வியாபாரத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள் சகோதரர்களே. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்யாதீர்கள், வியாபாரத்துக்குள்ள ஒரு வியாபாரம் செய்யாதீர்கள், பிறர் செய்கின்ற வியாபாரத்துக்குள்ள போய் நீங்க அவரை தள்ளி விட்டு நீங்க அதாவது நீங்க போய் சுயமாக வியாபாரத்துக்குள் நுழைந்து விடாதீர்கள். 2 பேர் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க போய் அதுக்குள்ள நுழைந்து வியாபாரம் செய்யாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி அற்புதமான விளக்கங்களையும் வழிகாட்டல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்ல புர்த் நஜ்ரானி, அதாவது நஜ்ரான் தேசத்து ஒரு சால்வை இருந்தது. நஜ்ரான் தேசத்தினுடைய ஒரு சால்வை இருந்தது, கனத்த சால்வை. அப்ப ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார், வந்து அந்த சால்வை பிடித்து இழுத்தார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, பிடிச்சு இழுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோல் பகுதியில் ஒரு பகுதி அப்படியே அந்த அடையாளம் தெரிகிற அளவுக்கு, நம்ம சொல்லுவோம் வீங்கி போன மாதிரி அடையாளம் தெரிகிற அளவுக்கு அப்படியே சிவத்து போனது. சுப்ஹானல்லாஹ். ஏன் இதை செஞ்சாரு? அதை செஞ்சு போட்டு சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து எனக்கு தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, ஒரு நபி, ஒரு ரசூல் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஒரு கிராமத்தை பிடிச்சு இழுக்கிறார். இழுத்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் எனக்கு தாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாட்டை பாருங்க. அந்த பொருளாதார விஷயத்தில் நீ என்னிடம் கேட்கிறாய், ஒரு அழகாக கேளு, பண்பாட்டோட கேளு அப்படின்னு சொல்ல இல்ல. தெரியும், அதாவது இவருடைய அறிவு இவ்வளவுதான், இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவருக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஃபல்தஃபத இலைஹி, அவரை பார்த்து திரும்பி பார்த்தாங்க. ஃபதஹிக, பார்த்துட்டு சிரிச்சாங்க சகோதரர்களே. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிச்சு போட சொன்னாங்க. சும்மா அமரலஹு பிஆதா, அவர் கொஞ்சம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நீங்க அவர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாம என்ன செய்வோம்? நாங்க என்ன செய்வோம்? கேட்க வந்தது நீ, உனக்கு தேவை, என்னிடம் கேட்க வந்து போட்டு என்னையே, அதுவும் தலைவர், ஒரு அமீர், சுப்ஹானல்லாஹ், ஒரு ரசூல், ஒரு நபி, என்னையே நோகடிச்சு போட்டு என்னிடமே கேட்கிறாயா என்று கேட்பதற்கு பதிலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள், சிரித்தார்கள், சொன்னாங்க அப்புறம் அவர் கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு இப்படி நடந்து கொள்றாங்க, ஏன் என்னை இந்த சஹாபாக்கள் பின்பற்ற வேண்டும்? இந்த ஹதீஸை நீங்க புகாரில 3149 செய்தியை நீங்க எடுத்து பாருங்க சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருளாதார விஷயத்துல ஒரு மனிதன் கேட்கிறார், தன்னிடம் கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஆனா அழகா கேட்டிருக்கலாம் அந்த மனிதர், ஆனா அவருக்கு அந்த யோசனை வரையில. அவர் ஏதோ என்னை கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேகத்திலும், என்னை கிடைக்க வேண்டும் என்ற அந்த யோசனையில் தான் செயல்பட்டாரே தவிர, நான் கேட்பது யாரிடம்? உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவரிடம். சுப்ஹானல்லாஹ். என்னை விட என்னை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தையை விட. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட ரசூல், உங்கள் மீது அளவு கடந்து நேசம் கொள்ளக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலை இப்படி பொருளாதாரத்துக்காக இப்படி நடந்து கொண்ட ஒரு மனிதரிடையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்த முகத்தோடு சிரித்தவராக, சரி அவருக்கு கொடுங்கப்பா, பொருளாதாரத்தை கொடுங்கப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், இதை விட இந்த உலகத்தில் வேற ஒரு அழகிய முன்மாதிரி எங்கு பார்க்க முடியும் சகோதரர்களே? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நடவடிக்கைகளிலே அவர்களுடைய முன்மாதிரி. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை, முஆஷரத், மனைவி மக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்தார்கள். பொதுவாக மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு விடயம், திருமணம் என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய காம உணர்வுகளை தீர்த்துக் கொள்வதற்கான உடலியல் ரீதியான ஒரு ஒப்பந்தம் என நினைத்துக் கொள்கிறோம். இதல்ல சகோதரர்களே. திருமணம் என்பது 2 இதயங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு பிணைப்பு. அந்த பிணைப்பு சொர்க்கத்தோடு போய் முடிகின்ற ஒரு பிணைப்பு, சாதாரணமான ஒரு ஒப்பந்தம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒப்பந்தத்தை மீசாக்குன் கலீல் என்று அல்லாஹ் சொல்றான். மீசாக்குன் கலீல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மீசாக்கன் கலீதா. இதே ஒப்பந்தம், இதே வார்த்தை அல்லாஹ் இன்னும் ஒன்றுக்கு பயன்படுத்துகிறான். அதுதான் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒப்பந்தம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் ஒப்பிட்டு பார்க்கிறான். அல்லாஹுவை சமூகத்திலே அடையாளப்படுத்துகின்ற பணியை ரசூல் எடுத்துக்கொண்டார்கள், நபிமார்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்றுதான் கணவன் மனைவி பெற்றெடுக்கிற சாலிகான குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிற பணியை கணவன் மனைவி எடுத்துக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சிறிய ஒரு சமூகமாக திருமணம் என்பது கணவன் மனைவி இணைந்து ஒரு சிறிய சமூகத்தை உருவாக்குறார். அதுதான் நாளைக்கு பிரஜையாக மாறுகிறார்கள், மைக்ரோ சொசைட்டி. அதாவது சிறிய ஒரு குடும்பம், சிறிய ஒரு குடும்பத்தை தாண்டி அதுக்கு பிறகு ஊராக, நாடாக, உலகமாக மாறுகிறது. எனவே இதனுடைய மையப்புள்ளிதான் கணவன் மனைவி. எனவேதான் இந்த இடத்திலே வெறுமனே அதாவது உடலியல் ரீதியான இச்சைகளை தனித்துக் கொள்வதற்கான ஒன்றல்ல கல்யாணம், திருமணம் என்பது. மாறாக பல்வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட ஒரு பெண்ணோடு இணங்கி வாழுதல். அதுவும் ஒரு பெண்ணோட இணங்கி வாழ்றதே நமக்கு கஷ்டமண்டா. 8, 9 பேர் அல்லது 10 பேரை, அதுவும் பல்வேறுபட்ட கோத்திரங்களை சார்ந்தவர்களை எடுத்து அவர்களோடு அவர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை இசைந்து கொடுத்து வாழ்ந்தார் என்றால் அது முன்மாதிரிக்காக வாழ்ந்தார்களை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிற போது உம்மு ஸலமா சொன்னார், நான் வயசுல மூத்தவர், என்ன முடிச்சு என்ன செய்ய போறீங்க யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட நான் மூப்பு, என்ன முடிச்சு கொள்ளுங்க அப்படின்னாங்க. ஏன் முடித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் செய்த ஹித்மத், பணிவிடைக்காக.
அவர்களோடு இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக ரசூலுல்லாஹ் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா தேர்ந்தெடுத்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹை விட 3 வருடம் வயதிலே மூத்தவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் 25 வயசுல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயசு 28. கதீஜா ரலியல்லாஹு வயசு 28. 3 வயது மூத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். ஏன் தன்னை விட மூத்தவர் முதலாவது முடித்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கையில மிக அதிகமான பகுதியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கழித்தார்கள். அவர்களை திருமணம் முடித்திருக்கிற பொழுது வேற யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. அவர்கள் மரணித்த பிறகுதான் வேறு மனைவிமார்களை திருமணம் முடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த பிறகு சுப்ஹானல்லாஹ் புகாரியிலே சஹீஹ் புகாரியிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி பல வருடங்கள் சென்ற பின்னாலும் கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தோழமை கொண்ட அவர்களுடைய நண்பிகளுக்கு, அவர்களோடு தோழமை கொண்ட தோழிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆடர்த்தால், வீட்டிலே ஆடர்த்தால் அதை அவர்களுடைய தோழிகளுக்கு அவர்களுக்கு சென்றடையும் வரை அவர்களுக்கு போதுமான அளவு அனுப்பி வைப்பார்கள், பங்குகளை கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனைவி இறந்து விட்டால் அதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இருக்கவில்லை. நல்ல அடிப்படையிலே அவருடைய குடும்ப உறவை பேணக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அவருடைய உறவுக்கு பாதகம் இல்லாமல், அதாவது அவருடைய உறவை வலுப்படுத்தக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது எப்படி என்றால், இன்னைக்கு அதாவது நம்முடைய தந்தை இறந்து விட்டார்கள், தந்தையினுடைய நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நம்ம தந்தை கொடுக்கிற அந்த ரெஸ்பெக்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் நம்ம எங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய நண்பர்களுக்கும் அந்த மரியாதை கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வயதிலே மூத்தவர்களை மதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படினா என்ன? ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எங்களோட நல்ல முறையில் இருந்தாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, எங்களை மறந்துட்டாங்க என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் அழகான முறையிலே பண்பாடாக நடந்திருக்கிறார்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை. அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்கொண்டால், அதே போன்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்கொண்டால், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ். இந்த மனைவிமார்களோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக, நேசமாக, பாசமாக, யாரையும் விட்டுக் கொடுக்காமல், யாருக்கும் அநீதி இழைக்காமல் எல்லா மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா மனைவிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். எனவே எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட பெண்ணாக இருந்தாலும், எந்த கோத்திரத்தில் பிறந்தாலும், எப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணத்தால், பண்பாடுகளால் அந்த பெண் மாறியதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இபாதத் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை படித்தார்கள். ரசூலுல்லாஹ் சஜ்தாவில் இருக்கிறார்கள், என்ன துஆ ஓதுறாங்கங்கறது ஆயிஷா நாயகி அப்படியே கூர்ந்து அவதானித்தார்கள், ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எப்படி ஓதினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிச்சு சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் அவருடைய மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது, மனைவிமார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே அவர்களுடைய மனைவிமார்கள் திருப்தியோடு அறிவித்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில், எப்படி என்றால், நான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரோசப்பட்டது போல நான் வேற யாரையும் பார்த்து நான் ரோசப்படல. ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகி வஃபாத்தான பின்பு கூட அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் ரோசப்பட்டேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிழவியை விட்ட வேற யாரும் உங்களுக்கு இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ரோசப்பட்டேன் என்பதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கிறது, அது உண்மையான நேசம். மரணித்ததோட அதாவது இன்று இருக்கக்கூடியவர்கள் அறியாமையினால் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருமணம் செய்தார்கள், இன்னென்ன காரணத்துக்காக திருமணம் செய்தார்கள் என்று. ஆனால் சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நேசித்தார்கள், அந்த நேசத்திலே உண்மை இருந்தது. அதே மாதிரி எதற்காக திருமணம் செய்தார்கள், ஏன் திருமணம் செய்தார்கள், அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், முழு சமூகத்துக்கும் அவர்களுடைய பண்பாடு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவர்களுடைய மனைவிமார்களின் கூட சொல்ல வேண்டும். உலகத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க சகோதரர்களே, நான் எப்படிப்பட்டவன் என்பது இந்த உலகத்தில் 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். என்னோடு குடும்பம் நடத்துகிற மனைவி தான் என்னை பத்தி சரியாக அறிந்தவள். எனவே எந்த கோத்திரத்துக்கும் சரியான செய்தியை சொல்வதற்கு அந்த கோத்திரத்திலே ரசூலுல்லாஹ் முடித்த பெண்மணி சொல்வாள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹுயை பின் அக்தப், சஃபியா பின் ஹுயை பின் அக்தப். அதே மாதிரி உம்மு ஸலமா அல்-மக்ஸூமியா, அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு, ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சிறந்த கணவர். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் குடும்பத்துக்கு சிறந்தவன், உங்கள யார் குடும்பத்துக்கு சிறந்தவர், அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இப்படி சொல்ல முடியும்? எனவே உலகத்தில் 1000 பேர் உங்களை பத்தி 1000 சொன்னாலும் இவர் நல்லவர், வல்லவர், சிறந்தவர், பண்பாடு மிக்கவர், நல்ல குணமுடையவர், பெரிய ஆலிம், அறிஞர், பெரிய அல்லாம, பெரிய முத்தகி, தக்வாவுடையவர் என்று சொன்னாலும் உண்மையை சொல்றது யாரே? மனைவிதான். ஊர் முழுக்க ஏமாத்தலாம், மனைவிட்டு ஏமாத்த முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் நேசித்தார்களோ அந்த காலத்திலே அவர்களும் சொன்னாங்க இவர் நல்லவர், யார் வெறுத்தார்களோ அவங்க நாவுல சொன்னாங்க கெட்டவர், உள்ள சொல்லிச்சு அவர் நல்லவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மனைவி மக்கள் சொன்னாங்க, கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவரை பற்றி யாரெல்லாம் அறிந்தார்களோ அவர்களை நேசிக்காமல் விட்டது கிடையாது. யாரெல்லாம் அவரை பற்றி அறிந்தார்களோ அவரை நேசிக்காமல் விட்டது கிடையாது. யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அன்று படித்தார்களோ, பார்த்தார்களோ, பார்க்க வந்தார்களோ எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், சொல்வதை செயலாக வாழ வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்து அனைத்து மனைவிமார்களிடத்திலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய வீட்டிலே எப்படி இருந்தார்கள், முன்மாதிரி என்று சொல்கிற பொழுது வீட்டில ஒரு கணவனாக எப்படி இருந்தார்கள், இதெல்லாம் விரிவான தலைப்பாக இருந்தாலும் கட்டங்கட்டமாக சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து பகுதிகளையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஆயிஷா நாயிட்ட கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க வீட்டில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? قالت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான பஷரன் மினல் பஷர் யஃப்லி தௌபஹு வ யஹ்லுபு ஷாதஹு. எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில உங்களை போல சாதாரண ஒரு மனிதராக தான் இருப்பாங்க. வீட்டில இருக்கும் பொழுது ஒரு கணவனாக சாதாரண ஒரு மனிதனை போல உங்களை போல ஒரு மனிதராக இருப்பார். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய பிஞ்சு போன ஆடைகளை கையால் தைத்துக் கொண்டிருப்பார்கள். யஃப்லி தௌபா, சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய பிஞ்சு ஆடை என்ன செய்வாங்க, அவங்க தைத்துக் கொண்டிருப்பார்கள். வயஹ்லுபு ஷாதஹு, ஆடு இருக்கும் ஆட்டில் அவர்களே பால் கறந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இது சஹீஹுல் அதபுல் முஃப்ரத்ல புகாரியுடைய அல் அதபுல் முஃப்ரத் அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார்கள். சஹீஹுல் அதபுல் முஃப்ரதுடைய 420 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் புகாரியில் எழுதுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ஃபி மிஹ்னதி அஹ்லி, குடும்ப வேலை செய்து கொண்டிருப்பார்கள். மாவு பிணைஞ்சு கொடுப்பாங்க ரொட்டி சுடுறதுக்கு, ஆயிஷா நாயுடைய தலையில பேன் பார்ப்பாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில் இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுகின்ற பொழுது மிக அழகாக எழுதுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி இருப்பாங்க, தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார்கள். அவர்கள் ஆடையை தைத்துக் கொள்வார்கள், அதே போன்று மாவு பிணைஞ்சு கொடுப்பார்கள், ஆட்டில் பால் கறப்பார்கள், என்னென்ன வேலையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்களே செய்து கொள்வார்கள். இது யார் செஞ்சது? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு உதவியாக, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோட பேசுறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை செய்தார்கள். எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டிலே இருந்தார்கள், வீட்டு பணியிலே இருந்தார்கள். வெளியே ரசூலுல்லாஹ் வந்தால் அந்த வேலையில இருப்பார்கள். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அசர் தொழுகை முடிஞ்சால் ஒவ்வொரு மனைவி வீடா போய் வருவாங்க, போய் சுகம் விசாரித்து விட்டு வருவார்கள். அசர் தொழுகை பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கா போய் சுகம் விசாரித்து கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன தேவை இருக்குது என்று கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இரவு நேரத்தில் எந்த மனைவியுடைய வீட்டில தங்குவார்களோ அந்த மனைவியோடு இன்றைய நாள் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பேசுவார்கள். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது. அதே மாதிரி தான் யாராவது ஒரு மனிதருக்கு சுகம் இல்லை என்றால் போய் சுகம் விசாரிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்கு என்பது, அதாவது கைலூலாவுடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, லுஹருக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது சில சஹாபி பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா கேள்விகளை கேட்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து சில சஹாபி பெண்மணிகள் வந்து கேட்பாங்க. சில சஹாபி பெண்மணிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஃபத்வாக்கள் கேட்ட செய்திகள் வரலாறுகளுக்கு அவங்க சொல்ல முடியாட்டி அந்த மனைவிமார்கள் பதில் சொல்லுவாங்க, பெண்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க, ரசூல் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அவர்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு, வரக்கூடியவர்களை கவனித்துக் கொண்டு, வரக்கூடியவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்து கொண்டு, யாராவது ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவிக்கு வந்து விட்டால் முதல்ல வீட்டுக்கு அனுப்புவாங்க, செய்தி அனுப்புவாங்க. அல்லாஹ்வுடைய, அதாவது ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், இன்னைக்கு நீங்க உணவு கொடுக்கணும், யார வீட்டுல விருந்து இருக்குது, சாப்பாடு கேட்பாங்க. முதலாவது தன்னுடைய வீட்டில் தான். நாம என்ன செய்வோம், நீங்க இவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க இவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வீட்டுல ஒன்றும் இல்லையா, அப்பதான் கேட்பாங்க யார் இவரை பொறுப்படுத்திக் கொள்வீர்கள். ஹதீஸ் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு அன்சாரி தோழர் ஒரு வாராரு சாப்பிடுறதுக்கு உணவு கொண்டும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு மனை மக்கள் அனுப்பி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தால் வீட்டுல ஒண்ணும் இல்லை, யார் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த விருந்தாளி எடுக்க போறீங்கன்னு. அப்போ ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, எடுத்துட்டு போறாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் தங்களை விட பிறரை அவர்கள் முற்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தன்னுடைய வீட்டில் இருந்து கொடுத்தார்கள், விருந்தினரை உபசரித்தார்கள், வீட்டுக்கு வரக்கூடிய மக்களை நல்ல முறையில் கவனித்தார்கள். அதே நேரம் தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒத்தாசையாக உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய வீட்டு விவகாரங்களிலே அவர்கள் மிகவும் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவருடைய மனைவி சொல்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய விடயம். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நான் பெரிய ஆள், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு பெரிய உயர் அதிகாரி, எனக்கு என்று ஒரு ரெஸ்பெக்ட், எனக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, தகுதி இருக்கிறது, இமேஜ் இருக்கிறது, நான் சின்ன பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறதா நாம யோசிப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பேர் அபூ உமைர். அபூ உமைர் என்ன செய்வார் என்றால், நுகைர், அதாவது ஒரு சிறிய மைனா மாதிரி ஒரு சிறிய பறவை என்ன செய்வார், வளர்க்கக்கூடியவராக இருந்தார். சிறிய பறவை ஒன்று வளர்க்கக்கூடியவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் என்னுடைய அந்த சிறிய சகோதரர், அதாவது ஒரு 3-4 வயசு அந்த வயசுல உள்ள அந்த சிறிய சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக பேசுவார்கள். யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், அபூ உமைரே உங்களோட குஞ்சு குருவி என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க. குருவி வளர்த்தார், அதை பற்றியும் கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை இமாம் புகாரி 6203 ஹதீஸா பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் சுகம் விசாரிச்சு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி அவருடைய சகோதரர் அபூ உமைர் வளர்க்கக்கூடிய குருவியை பத்தியும் விசாரிச்சாங்க. அவர் ஒரு நாள் அந்த குருவி செத்து போயிட்டது. அப்ப அவர் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஆறுதல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
பாருங்க, சின்ன பிள்ளைகளோட இப்படி கொஞ்சம் அன்பா பேசுறதுக்கு ரசூலுக்கு என்ன தேவை இருக்குது? அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம். உலக மக்களுடைய அடையாளம் வேறு, உலகத்திலே தனித்து விளங்குகின்ற ஹீரோக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது வேறு, முழுதாக அது வித்தியாசமானது. சிறு பிள்ளையோடு அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள், நகைச்சுவையாக இருந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 வருடம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். 10 வருடம் பணிவிடை செய்தேன். ஒரு நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஏன் இதை இப்படி செய்தாய், ஏன் இதை இப்படி செய்யவில்லை, இப்படி செய்திருக்கலாமே என்று சொன்னது கிடையாது. 10 வருடம். சுப்ஹானல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிராயத்தில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. ஒரு நாளையில, அதாவது எப்பொழுதுமே ஒரு மனிதரை பத்தி கேட்கிறதா இருந்தால் அவருக்கு மேல உள்ளவர்கிட்ட கேட்க கூடாது, அவருக்கு கீழே யார் வேலை செய்யறாங்களோ அவங்க தான் கேட்கணும். மேல உள்ளவங்களுக்கு எப்படி நடிக்கலாம், கீழே உள்ளவங்கள உண்மையா நடந்து கொள்வாங்க. கீழே உள்ள அடிமை, அதாவது அவருக்கு ஹிதமத் செய்து கொடுத்த பணியாள் காதிம், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. காதிம் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்து கொடுத்த அனஸ் பின் மாலிக் சொல்றார், நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன், எனக்கு ஒரு நாள் திட்டியது கிடையாது, ஏசியது கிடையாது, ஏன் இதை இப்படி செய்தா, ஏன் இப்படி செய்யவில்லை என்று கேட்டது கிடையாது. மாற்றமாக அனசுக்கு புகாரிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்ய அல்லாஹ், அவருடைய பிள்ளையில பரக்கத் செய்ய அல்லாஹ், சந்ததியில பரக்கத் செய்ய அல்லாஹ். ஒரு காதிமுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒருவருக்கு துஆ செய்யக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் எப்பொழுது துஆ செய்திருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள். ஆனா நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கீழே பணிவிடை செய்கிறார்கள், வேலை செய்கிறார் என்றால், எங்களுக்கு கீழே வேலை செய்கிற சிற்றூழியராக இருந்தாலும் சரி, நாம் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, உணவு வைக்கிறார்கள் என்றால் நீங்க ஜஸாக்கல்லாஹ் கைர், அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மருந்தெடுக்க போகிறீர்களா, அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்களா, அல்லது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கு பணிவிடை செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று உள்ளத்தார துஆ செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு கொண்டு வந்து தாராங்களா, அல்லது ஏதாவது உதவி செய்றாங்களா, அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைரா என்று சொல்லுங்கள், உள்ளத்தால துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி செய்திருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், பல விடுத்தம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பரக்கத் செஞ்சான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் சந்ததியில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில சுஜூதுக்கு போனால் நாம் நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போறாங்க ஒரு நாள், இஷாவுடைய தொழுகை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர், இரண்டில் ஒருவர் ரிவாயத்தில் அப்படி வருது, அவர்கள் மேலே ஏறிக்கொள்கிறார்கள், முதுகில ஏறிக்கொள்கிறார்கள். முதுகில ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குதிரையாக ஒட்டகமாக நினைத்துக் கொண்டு சவாரி செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஜமாத் நடந்து கொண்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே இந்த பிள்ளை இப்படி ஏறி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஃபர்லான தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்படி செஞ்சா நாம் எப்படி நடந்து கொள்வோம், ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சுஜூதை நீட்டினார்கள். ஒரு சஹாபி எழுப்பி பார்த்தாரு, ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு சுஜூதை நீட்டுறாங்க, மறந்துட்டாங்களோ அல்லது ஏதோ நடந்துட்டதோ? எழுப்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருக்கிறாங்க, மேல முதுகுல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறகு தொழுக முடிச்ச உடனே அவங்களுக்கு கேட்கப்பட்டது, யார் சொல்ல ஏன் நீங்க சுஜூதை நீட்டுனீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சிறு பிள்ளை என் மீது ஏறி சவாரி செய்கிறது, அந்த சிறு பிள்ளையுடைய அந்த சந்தோஷத்துக்கு இடையூறாக நான் இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய வணக்க வழிபாடுகள் கூட சிறு பிள்ளைகளுடைய உரிமையை துஷ்பிரயோகம் செய்வதாக அமைந்து விடக்கூடாது. சிறு பிள்ளைகளுடைய அந்த விளையாட்டுக்கு, இன்பத்துக்கு, அவர்களுடைய சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கு இடையூறாக எங்களுடைய இபாதத் கூட இருக்கக்கூடாது. அது சுன்னத்தல்ல, ஃபர்லு சகோதரர்களே. ஃபர்லான தொழுகையில சுஜூதுல நாங்க தொழுதுட்டு புள்ள பக்கத்துல வந்தா என்ன சொல்லுவோம், மனைவி மக்களுக்கு என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஃபர்லான தொழுகை, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்வாங்க, வீட்ல இருந்து தவண்டு வந்துருவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல இருந்து பிள்ளைகள் தவண்டு வந்து என்ன செய்ய ஏறிக்கும் அப்பாக்கு மேல. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் தொழுக முடியும், ஃபாத்திமாட்ட போய் மண்டையில ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு, நான் தொழுகிட்டீங்க, உங்களுக்கு இபாதத் செய்ய விளங்க இல்லையா, புள்ளை அனுப்புறீங்களா, புள்ள பார்க்கறதுக்கு? இன்னைக்கு நாங்க அப்படிதான் சொல்றோம், புள்ளைய பார்க்க வருது இல்லையா? ஒரு பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருது, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மடியிலே வைத்தார்கள் சிறு பிள்ளை, யாரோ ஒரு தாயினுடைய பிள்ளை மடியில வச்சாங்க, பிள்ளை சிறுநீர் கழிச்சிட்டு. ரசூல் உடனே தண்ணி கொண்டு வாங்க, தொழிச்சுட்டாங்க, முடிஞ்ச விஷயம். தண்ணி தொழித்து விட்டார்கள், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. கழுவி விட்டார்கள், முடிந்து விட்டது. நாம என்ன செய்வோம்? சொந்த பிள்ளை மடியில சிறுநீர் கழித்து விட்டால் கூட நஜீஸாக நினைப்போம். மனைவிட்டு சொல்லி நான் தொழுறாள், ரசூலுல்லாஹ் என்ன தொழுறாள் இல்லையா? நான் தொழுறாள், நம்ம கொஞ்சம் சுத்தமா இருக்கணும், நீ தெரியாத பிள்ளையை பார்க்கறதுக்கு என்ன நாம் சொல்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளோடு எப்படி நடந்தார்கள் சகோதரர்களே? இதுதான் ரசூலுடைய வாழ்க்கை. யாரோ ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ் நீங்க பிள்ளை கொடுத்த ரசூல் உடனே அந்த பிள்ளைகளுக்கு துஆ செய்வாங்க பரக்கத்துக்காக. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். பிள்ளைகளுக்கு துஆ செய்வார். எந்த பிள்ளையை கையில எடுத்தாலும் சிலவங்க பிள்ளைகளை தொடவே மாட்டாங்க, பெத்த பிள்ளையை கூட தொட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவ்வளவு பிஸி. ரசூலுல்லாஹ் எந்த பிள்ளையை கையில எடுத்தாலும் துஆ செய்வார்கள் சகோதரர்களே. புகாரில வருகிறது. ஒரு பிள்ளை சிறுநீர் கழித்தாலும் அந்த பிள்ளை அந்த கொண்டு வந்தவர்களுக்கு அசௌகரியமா இருந்தாலும் நீங்க ஒன்னும் சிரமப்படாதீங்க, பிள்ளைகளுடைய இயல்பு அது. ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சந்தோஷத்துக்கு இடையூறாக இருந்தது கிடையாது. ஒரு நாள் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள், உமாமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ஜைனபுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. தவண்டு வராங்க சுபஹ்வுடைய தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை அப்படியே தோல்ல தூக்கி போட்டு தக்பீர் கட்டுறாங்க சகோதரர்களே, ஃபர்லான தொழுகையில. அந்த புள்ள உமாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளிலே போட்டுக்கொண்டு தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். ருக்கு சுஜூது போற பிள்ளை இறக்கி வைக்கிறாங்க, கியாமத் வரும்போது தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துல கூட சிறு பிள்ளைகளுடைய அந்த உணர்வுகளை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க. உணர்வுகளோடு பேசி இருக்கிறார்கள்.
சிறு பிள்ளைகள் தான் அப்படித்தான். சிறு பிள்ளைகளை எப்படி சந்தோஷப்படுத்தணும் என்ற இபாதத்து அவர்களுக்கு தெரியாது. நாம தொழுகிறோம், தொழுக கடமை ஃபர்து அல்லாஹ்வோட பேசுறோம், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்துருவாங்க, அவங்களோட புத்தி கேட்பதான் நாம் அந்த இடத்துல மாறி சிந்திக்கணுமே தவிர நம்ம நம்முடைய 40 வயசுக்கு 50 வயசுக்கு ஏற்ப நாம யோசிக்க கூடாது. அந்த பிள்ளைகளுடைய 1.5 வயசு 2 வயசுடைய அந்த புத்திக்கு ஏற்பதான் நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படிதான் யோசிச்சாங்க, ரசூலுல்லாஹ் அப்படிதான் வாழ்ந்து காட்டினாங்க. நாங்க தான் இபாதத் என்ற பெயரில் சிறுவருடைய உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைய கத்த கத்த பிள்ளை அழ இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தொழுகிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல சகோதரர்களே, அப்படி தொழக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுகை நிறுத்துவோம் என்று ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சிறு பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டால் தொழுகை அவர் சுருக்கி விடுவார்கள். ஃபர்லான தொழுகையை சிறு பிள்ளைகளுடைய அழுகையை கேட்டு அதை சகிக்க முடியாமல் ரசூலுல்லாஹ் சுருக்கி கொண்டார் என்றால் ரசூலுல்லாஹ்வை விட நாங்க தக்வாதாரிகளா? ரசூலுல்லாஹ்வை நாங்க தக்வாதாரிகளா? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோள்ல போட்டுக் கொண்டு தொழுதார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தவண்டு வராங்க. மிம்பர்ல குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போய் மிம்பர்ல இருந்து இறங்கி போறாங்க. போய் 2 பிள்ளைகளையும் 2 தோள்ல போட்டுக்கொண்டு குத்பா வெள்ளிக்கிழமை மிம்பர்ல பயான் செய்றாங்க. சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மிம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் 2 தோளிலே போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்தார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அன்பாக நடந்திருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளோடு. யாரை கண்டாலும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் சிறு பிள்ளைகளை கடந்து செல்ற நேரம் சலாம் சொன்னாங்க. சிறு பிள்ளைகள் கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அனஸ் பின் மாலிக் போன நேரம் சலாம் சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள். சிறு பிள்ளைகளை கண்ட ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செய்வார்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சிறு பிள்ளைகளை கண்ட நாங்க என்ன நினைக்கிறோம்? இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன விளங்க போகுது, அவங்க எல்லாம் எனக்கு சலாம் சொல்லணும், நான் பெரியார், அப்படி அல்ல. சலாத்தில் முந்திக் கொள்வது நபிகளாருடைய பண்பு. வீட்டுக்குள்ள நுழைறீங்களா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா தகல்த ஃபஸல்லிம் அலா அஹ்லிக யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லிக். நீ வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது சலாம் சொன்னால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அது பரக்கத்தாக இருக்கும் என்று சொன்னாங்க. வீட்டுக்குள்ள நுழைகிற நேரம் சலாம் சொல்லிட்டு போங்க, பரக்கத் உண்டாகும். அது வீட்டுல உங்களோட மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க வீட்டுக்குள்ள நுழைகிற நேரம் சலாத்தோட போங்க. நாங்க இன்றைக்கு போறது அப்படி அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனை மக்களை மதித்திருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளை மதித்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஏராளமான சான்றுகள் எமக்கு சான்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அந்த தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுடைய உணர்வுகளோடு உரையாடி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள்? சிறு பிள்ளைகளோடு அன்பாக நடந்திருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இதோ முஷ்ரிக்குகளுக்கு எதிராக, காபிர்களுக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள், எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சபிக்கக்கூடியவனாக வரவில்லை, இன்னி லமுபஅஸ் லஆனன், நான் சபிக்கக்கூடியவனாக வர இல்ல. நீங்க சொல்றீங்க அந்த முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு பிரார்த்தனை, அதாவது பத்வா செய்யும்படி, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யும்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அதற்காக இந்த உலகத்துக்கு வர இல்ல. இன்னி லமுபஅஸ் லஆனன், சாபமிடக்கூடியவனாக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் முழு உலகத்துக்கும் முழு அகிலத்துக்கும் அருட்படையாக வந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய 2599வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில அபூ தாலிப் காஃபிராக இருந்தார், வீட்டுக்குள்ளே இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த யூத சிறுவன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யூத சிறுவன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களை சுகம் விசாரிக்க செல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நாம் இன்று நினைக்கிறோம் என்ன, அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். போய் மரண படுக்கையில் இருக்கிறார். அப்ப சுகம் விசாரிக்க போனாங்க. மரண வேளையில பார்க்க போயிருக்கிறாங்க. யார்? முஸ்லிம் அல்லாதவர். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாட்டை பாருங்க. போறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த யூத சிறுவனுக்கு அந்த நேரத்துல கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சிறுவன் பாப்பாட முகத்தை பார்க்கிறார், ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். பாப்பாட முகத்தை பார்க்கிறார், ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். அப்ப ஏன் அப்படி பார்க்கிறார் அந்த சிறுவன்டா? பாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்படி நான் என்ன செய்ய என்று அந்த புள்ள அப்படி பாக்குது. அப்ப அந்த தகப்பன் சொல்றாரு, அத்தி அபுல் காசிம் கட்டுப்படுங்கன்னு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு. சுப்ஹானல்லாஹ். அபுல் காசிம் கட்டுப்படுன்னு சொன்ன பொழுது அந்த புள்ள கலிமா சொல்லிட்டு மரணிக்குது. யூதராக வாழ்ந்தவர் கலிமாவோடு மரணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இது என்ன காரணம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு. சகோதரர்களே, குண நடவடிக்கைகள், அவருடைய நட்பண்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது யூதர்களோடு, அதே போன்று கிறிஸ்தவர்களோடு, ஏனைய அனைத்து மக்களோடும் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொய் பேசியது கிடையாது, நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது, ஏமாற்றியது கிடையாது, அவர்களுக்கு எதிராக சதிமுயற்சிகள் செய்தது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அன்பாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பல செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களோட மட்டும்தான் நாங்கள் அன்பாக இருக்கணும் என்று. அப்படி அல்ல. இந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மனித நேயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம். ஏன்?
கிளைகளாக கபாயில் கோத்திரங்களாக படைத்திருக்கிறோம். எதற்காக? லிதஅரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இதுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அறிந்து கொள்வதற்காக, அன்பு கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே காட்டியிருக்கிறார். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள்? நாம் சொல்லுவோம் என்று ஜீவ காருண்யம் பற்றி பேசப்படுகிறது. அதாவது மனிதனையும் தாண்டி மிருகத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மிருகங்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை முறைப்பாடு செய்திருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், வழியால் சென்று கொண்டிருக்கிறார், அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்ட தண்ணியை குடிக்கிறார். குடித்து போட்டு ஒரு நாய் தாகத்தை அங்கும் இங்குமா சுத்தி கொண்டிருக்கிறது, அந்த ஈரமணலை நக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மனிதர் நினைக்கிறார், எனக்கு தாகம் வந்தது போலதான் இந்த நாய்க்கும் தாகம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த நாய்க்கு தண்ணி போட்டுறார். அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறார். தண்ணீர் கொடுத்ததனால் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பை கொடுத்தான்னு சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், மிருகத்துக்கு உணவளிக்கிறதுனாலையும் எங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜர், ஒவ்வொரு அதாவது இதயம் உள்ள, அதாவது உயிருள்ள ஒவ்வொரு மிருகமாக இருந்தாலும் அதற்கு நீங்க உணவளித்தால், அதற்கு நீங்க தண்ணீர் புகட்டினால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யார் சொன்னது? எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே படைப்பினங்கள், உயிரினங்களோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக இருந்திருக்கிறார்கள், எப்படி அதை ஒரு இபாதத்தாக சொல்லி இருக்கிறார்கள். நன்மை கிடைக்குதுன்னா அது இபாதத். உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது, உயிரினங்களை மதிப்பது, உயிரினங்களுக்கு நல்ல முறையிலே அதற்கு புசிப்பதற்கு கொடுப்பது என்பது ஒரு இபாதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரினுடைய 2363 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே மிருகங்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்றவைகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள்? புகாரில் வரக்கூடிய செய்தி சகோதரர்களே ஆச்சரியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் செய்யப்படுவதற்கு முன்னால், மிம்பர் மேடை அமைப்பதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹுத்பா செய்து கொண்டிருந்தார்? ஒரு மரக்குச்சி அல்லது ஈச்ச மரக்குச்சி, அதாவது மரத்தின் மீது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு அன்சாரிய பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிம்பரை கொடுக்குறாங்க. கொடுத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இந்த ஹுத்பா செய்கின்ற பொழுது அந்த மரம் வந்து அந்த மரக்குத்தி என்ன செய்யுதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விட்டுட்டு மிம்பருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சினுங்கியது. புகாரில் வர ஹதீஸ். சினுங்குது, என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே ரசூலுல்லாஹ், ஒரு மரக்குத்தி சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஹுத்பா செஞ்ச அந்த மரக்குத்தி அப்படியே சினுங்குது. ரசூலுல்லாஹ் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே மிம்பருக்கு. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அணைச்சு கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உயிரற்ற இந்த மரத்தோடைய ரசூலுல்லாஹ் அப்படி நேசமாக இருந்தாங்கண்டா, இந்த கண்மணி நாயகத்தை ஒரு மனிதன் குற்றம் குறை சொல்வதற்கு அந்த மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், ஒரு மரம். இது சஹீஹான ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரற்றவைகளோடு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாக இருந்திருக்கிறார்கள். கல்லோட சரி, மண்ணோட சரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன ஒரு கல்லு என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ்க்கு வந்து சலாம் சொல்லும். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால் சொன்னாங்க, இப்பயும் எனக்கு அந்த கல்லை தெரியும்னு சொன்னாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரிவாயத் செய்றாங்க, சஹீஹான ஹதீஸ். கல்லு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சது, ரசூலுல்லாஹ் அந்த கல்லை நேசிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜபல் உஹுத், புகாரில ஒரு ஹதீஸ், எங்களை நேசிக்கிறது நாங்க அதை நேசிக்கிறோம். ஜபல் உஹுத். இந்த ஹதீஸ் எல்லாம் மூமினுக்கு தான் புரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறவங்களுக்கு புரியும். உஹது எங்களை நேசிக்கிறது, நாங்க அதை நேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், உயிரற்றவைகள் ரசூலுல்லாஹ். கடைசியாக 10வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தோடு எப்படி நேசம் கொண்டிருந்தார்கள்? உம்மத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்ன? அவர்களுடைய நட்பண்புகள் எப்படி இந்த உம்மத்துக்கு இருந்தது? சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சென்ற நட்பண்புகள் அல்லாஹ் சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர் நபியே. சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்தை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தில ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய கவலை இருந்தது. சுப்ஹானல்லாஹ், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் மூமினாகவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து, நபியே, நபிக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற நபியே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான் லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, இவர்கள் இந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்று உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அப்படி இந்த உம்மத்தின் மீது இரக்கம் முடிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாட்டு அல்லாஹ் சொன்ன இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத், ரசூலுல்லாஹ் எப்படி சேர்த்தெடுத்தார்கள்? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லவ் ஃபத்து மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்ததினால், அந்த ரஹ்மத்தின் காரணமாக லின்த லஹும், அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மென்மையை பார்த்து தான் உங்களை சூழ ஒரு சமூகமே சேர்ந்தது. வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக், வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக்.
நீங்கள் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால், அப்படி ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை, கடின சித்தமுடையவராக இருந்தால் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக், அப்படி நீ கடின சித்தமுடையவராக இருந்தால், குணத்திலே கடுகடுத்தவராக இருந்தால் உங்களை சூழ மனிதர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். எனவே நபியே அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள், வஷாவிரும் ஃபில் அம்ர் உங்களுடைய விவகாரங்களில் அவர்களோடு மஷூரா செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குணங்கள் பண்பாடுகளை அல்லாஹ் வர்ணிக்கிறான் சகோதரர்களே. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி காஃபிர்கள் வந்து அதீது சொன்னார்கள், இவர் சூனியக்காரர், செய்வினைக்காரர், இவர் ரசூல் அல்ல, இவர் பைத்தியக்காரன் எல்லாம் குறைஷி காஃபிர்கள் சொன்னார்கள். எல்லா மனிதர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை, யாருக்குமே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லவில்லை. சொன்னார்கள் இவர் ரசூல் அல்ல என்று சொன்னார்கள். தன்னுடைய ஹபீபை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏன் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி என்பதை அல்லாஹ் காட்டுவதற்கு சொன்னான். நபியே இவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ரசூல் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன், நீங்க ரசூல்மார்கள் என்று உள்ளவர் அல்லாஹ் சொல்றான். இவர் ஒரு கவிஞர் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன், நீங்க அவர் கவிஞர் அல்ல, கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்கிறீர்கள். அவர் ஒரு குறிகாரர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் பதில் சொல்றான், ரசூலுல்லாஹ் யாருக்கும் பதில் சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் அவர் குறிகாரர் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான் வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன், அவர் குறிகாரர் அல்ல, அவருடைய பண்பாட்டில் மோசமானவர் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் நபியே வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க உயர்ந்த மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பைத்தியக்காரன் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன் நூன் வல் கலமி வமா யஸ்ரூன், அல்லாஹ் சொல்றான் சத்தியமணி சொல்கிறான் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்கிறான் சகோதரர்களே. அதே மாதிரி இவர் நினைத்ததை உலர்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்கிறான் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், ரூஹுல் அமீன் வருகிறார், அது அவர் ஜிப்ரீல் வந்து அவர் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக உங்களுடைய இதயங்களிலே குர்ஆனை கொண்டு போடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னஹு லகுர்ஆனும் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இது குர்ஆன் சங்கையான குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று இவர் பேசுவதிலே ஒரு மாயை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா, அவர் பேசுவது வஹீயை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோயிச்சையின் அடிப்படையில் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு இது வஹியாக கொடுக்கப்படுகிறது, அதைத்தான் அவர் பேசுகிறார். அதை கற்றுக் கொடுப்பவர் யார்? அல்லமஹு ஷதீதுல் குவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தரப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையுடைய சுருக்கத்தை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய 2328 ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் யாரையும் அடித்தது கிடையாது, வேலைக்காரரையோ எந்த பெண்ணையோ எந்த வேலைக்காரையோ எந்த மனைவியோ யாரையும் அடித்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே யார் ஏசினாலும் யார் திட்டினாலும் சுப்ஹானல்லாஹ், ஒரு தெரியாத மனிதர்கள் உங்கள முஹம்மது யார், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகமே இன்று வியக்கிறது, பார்த்து வியக்கிறது. இந்த உலகமே அந்த மனிதரை கண்ணால் காணாமல் தன்னுடைய உயிரை விட மதிக்கிறது, உயிரை விட நேசிக்கிறது. ஆனால் அந்த முஹம்மதை பார்த்து ஒரு மனிதர் யார் உங்கள முஹம்மதே என்று விളിக்கிறார், முஹம்மதை பிடித்து இழுக்கிறார், முஹம்மதை தட்டி விடுகிறார், முஹம்மது தொழுகையில் இருக்கிறார், குடலை கொண்டு போடுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை அப்படியே கண்ணியப்படுத்தி அவர்களை ஒரு முன்மாதிரியாக ஆக்குகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இன்றைய சூழலிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வாழ்க்கையினுடைய இந்த 10 அனைத்து விடயங்கள், அதாவது 10 விடயத்தை வைத்து நாம் அணுகிறோம். இந்த 10 முன்மாதிரிகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையில், இபாதத்தில், முஆமலாத்தில், முஆஷராத்தில், நன்னடத்தைகள்ல, வீட்டில் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு, சிறுவர்களோடு, மிருகங்களோடு, உயிர் அல்லாதவைகளோடு, இந்த உம்மத்தோடு அவருடைய நட்பண்புகள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக நாம் எடுக்காத வரை நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று பெருமை கொள்ள முடியாது. எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்த மனிதன் தான் நான் முஹம்மதுடைய உம்மத் என்று பெருமை பாராட்ட முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹை பற்றி ஒரு பேசிவிட்டால் நாம் கொதிக்கின்றோம். அந்த ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவு பின்பற்றுகிறோம் என்று யோசிக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில பின்பற்றினால், ரசூலுல்லாஹை பின்பற்றினால், ரசூலுல்லாஹை போல வாழ்ந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டால், அவர்களை போல என்னுடைய நன்னடத்தை இருந்தால், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம் நம்மை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாடு அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களை நாம் ஒரு பகுதியிலே அகீதாவை மாத்திரம் பின்பற்றிவிட்டு நாம் இபாதத்திலே விட்டுவிடாமல் நம்பிக்கையிலும், இபாதத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், அனைத்து வாழ்க்கையினுடைய கட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த ஒரு மனிதன் முன்மாதிரியை தேடினாலும் அந்த மனிதனுக்கு முன்மாதிரி இருக்கும். அவர் யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய அனைத்து கதாபாத்திரங்களையும் முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த பாவமும் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய்யே பேசாமல் வாழ்ந்து மரணித்தவர் உலகத்தில்
உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏமாற்றமும் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்திலே யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொல்லொன்று செயலொன்று என்று இருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்து காட்டியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆன் தான் வாழ்க்கை என்று தன்னுடைய மனைவி சொல்லுகின்ற அளவு குர்ஆனை வாழ்க்கையாக மாற்றிச் சென்றவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாம் இருப்பது என்பது அல்லாஹ் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள் சகோதரர்களே. அந்த அருளை பெற்ற நாம் இந்த அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை உங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்கின்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகப்படுத்தி தருவோம், நீங்கள் புறக்கணித்தால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விவகாரங்களுக்கும் முன்மாதிரியாக எடுத்து செயல்படுவோம். அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தாக எங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அறிந்து அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் தெரிந்து அவர்களுடைய அனைத்து விவகாரங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.